Friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெடிமேட் குர்த்திக்கு பேக் டாட் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். குர்த்தியை வந்து பேக் சைட் திருப்பிக்கோங்க, ராங் சைட் திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேக் சைட் திருப்பி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலில் இருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா 20 inches இருக்குது. ஸோ அதில் சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஸோ 10 inchஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து 10 inchக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 10 inchலேருந்து 8 inchக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணணும். இங்கே ஷோல்டர்லேருந்து 10 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 8 inchக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து 3.5க்கு சைடில் மார்க் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் 8ல் பாதி 4. ஸோ 4 inchல ஒரு டாட் பண்ணிக்கலாம். இங்கே 1/2 inchக்கும் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 inch இருந்தால் போதும். ஸோ நம்ம டாட் வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டாட் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் டாட் மார்க் பண்ணணும். ஸோ இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல மடித்து வச்சு தைக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த லைன் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம பேக் டாட் ரெடி. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.